மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, சைடில் ஒரு புகைப்படத்தை பாருங்களேன். இந்த புகைப்படம் தான் இந்த வீடியோட மூல காரணமே. இந்த புகைப்படத்தை நல்லா பாருங்கள். என்னப்பா இந்தி அழிக்கிறாங்க, காலங்காலமாக தமிழ்நாட்டில் நடக்குது தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ரொம்ப தப்பு. இது ஒரு முட்டாள்தனமான செயல். இந்த வேலையை திமுகவை சேர்ந்த வட்டமோ சதுரமோ முக்கோணமோ இருக்கக்கூடிய பொறுப்பாளர் செஞ்சால் கூட நான் பெரிய லெவலில் கண்டுக்க மாட்டேன், அதெல்லாம் வீடியோ போட மாட்டேன். இந்த வேலையை யார் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக பேசியாக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. இந்த வீடியோவில் இந்த கிரைம், இந்த குற்ற சம்பவம் ஏன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யார் செஞ்சா, என்ன ஏதுன்னு சொல்லி A to Z தகவல் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இது இந்த வீடியோட மொதல் பாட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திமுகவோட இந்தி எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறதும் தாவேக்காவோட இந்தி திணிப்பு அரசியலும் முற்றிலும் வேறுபட்டது. தாவேக்கா அப்படிங்கிற கட்சி இந்தி அப்படிங்கிற விஷயத்தை எந்த ஆங்கிளில் கையாளுது, அதாவது பார்த்தீங்கன்னா விஜயண்ணா பற்றி சமீபத்தில் கூட ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அவர் நடத்துகிற பள்ளியில் மும்மொழி கொள்கையா, அரசு பள்ளினா இருமொழி கொள்கையா, இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ பேசிட்டோம். இருந்தாலும் அதை இன்னும் சுருக்கமாக இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்ற பயனை நச்சுன்னு நறுக்குன்னு ஒரு திமுகவை சேர்ந்த நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அவங்க எப்பா நம்மளாம் ஒன்றுப்பா, இருமொழி கொள்கை, நீ சொல்கிற இருமொழி கொள்கை வேற, நான் ஆசைப்படுற இருமொழி கொள்கை வேற, நீ செய்கிறது வேற, நான் சொல்கிறதே வேற. ரெண்டுக்கும் நடுவில் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்குது. திமுக தொண்டனுக்கு இந்த வீடியோவில் தாவேக்கா சார்பாக அந்த பாடத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிறது என்னோட ரெண்டாவது ஐடியாவாக இருக்குது. இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒன்று, திமுகவினர் பண்ண இந்த குற்ற சம்பவம். ரெண்டாவது, திமுக பண்ண இந்த குற்ற சம்பவத்துக்காண்டி தாவேக்கா மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு ஒரு பாடம் எடுக்க போகுது. வீடியோவில் இருக்க போகிறது இதுதான். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, எடுத்தோன்னே விஷயத்துக்கு போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரைம் பற்றி பொள்ளாச்சியில் ஒன்று நடந்திருக்கு, பாளையங்கோட்டையில் ஒன்று நடந்திருக்கு. பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா யார் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னா, திமுக கட்சியோட சட்ட திருத்த உறுப்பினர் இந்த பதவியோட நோக்கத்தை பாருங்கள். தென்றல் செல்வராஜ் அவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு. பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா திமுகவோட பொறியியல் அணியோட பார்த்தீங்கன்னா மாநில துணை செயலாளர், மாநில பொறுப்பில் இருக்கார் திமுகவில். அவரோட பேர் வந்து ராஜவர்மன். அவர் பாளையங்கோட்டையில் பார்த்துருக்காரு, இவர் பொள்ளாச்சியில் பார்த்துருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்ததுனால இப்போ இந்த ரெண்டு பேர் மேலே, இந்த சம்பவத்தில் இருந்த அத்தனை பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய கிரைமாக காவல்துறையை பார்க்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதன் பின்னணியில் ஒரு 3 மிக முக்கியமான பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதை நம்ம பார்த்தாவே இந்த கிரைம் ஏன் இவ்வளோ முக்கியமானது நமக்கு தெரியும். இதில் மொதல் பிரிவு என்னன்னா, அத்துமீறி உள்ள நுழைஞ்சது. ரெண்டாவது, காவல்துறை தடுக்கும் போதே பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதுவும் பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இந்தியை அடிச்சு போட்டு தமிழ் வாழ்கன்னு எழுதுறாரு அவர், யார், ராஜவர்மன். இங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மட்டும் அடிக்கிறாங்க, இங்கே தமிழ் வாழ்கன்னு எழுதுறாங்க. இந்த விஷயத்தை காவல்துறை தடுத்தும், ரயில்வே போலீஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தடுத்தும் திமுகவினர் அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு அந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, அந்த தலைக்கடத்தில் ஆடுறாங்க, ஆடி இந்த வேலையை பார்த்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா பொது அறிவிப்பை சிதைத்தல் அப்படிங்கிற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கே பேசிக்காக இந்தி எதிர்ப்பு அரசியலை இப்போ திமுக கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுக்குது. இந்தி எங்கே இருந்தாலும் அழிப்பேன், இங்கே இந்தி எங்கே இருந்தாலும் ஒழிப்பேன். தாவேக்கா என்ன சொல்லுதுன்னா, இந்தி திணிப்பு அரசியல் சொல்லுது. அதே நேரத்தில் திமுக இந்தி எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெயர் பலகை எதுக்கு வச்சுருக்காங்க, எல்லாருமே எங்கே இருக்கும் அப்படிங்கிற அவேர்னஸை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பெரிய லெவலில் ரயில்வே சார்பாக அந்த புகைப்படத்தை பெரிய லெவலில் வச்சுருக்காங்க, அந்த பலகையை பெரிய லெவலில் வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்தவன் பொள்ளாச்சியில் இருக்கும், அப்பாப்பா ஓகே எங்கே இருக்குன்னு தெரியாமல் வந்துச்சு, ஸ்டேஷன் பொள்ளாச்சி கிளியரா, இங்கே இறங்கணும் இங்கே ஏறணுங்கிற ஒரு பொது அறிவிப்பு அது, ஓகேவா. அதே நேரத்தில் வட மாநிலத்திலேருந்து வர்றவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஹிந்தியை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் தென் மாநிலத்தில் இருப்பாங்க, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த ஏரியாவில் இருப்பாங்கல்ல, இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இங்கிலீஷை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இது ஜஸ்ட்டு ஒரு பொது அறிவிப்பு. அதில் போயிட்டு ஹிந்தி இருக்குன்னு அழைச்சி, தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஹிந்தி இருக்கக்கூடாதுன்னா, தமிழ்நாட்டில் தமிழை மட்டும் வாழலை, நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் போகிறாங்க. எல்லாருக்குமான வசதியை செஞ்சு கொடுக்குற இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேவலமான வேலையை திமுகவை சேர்ந்த உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க பார்க்குறாங்கிறது தான் வருத்தமானது. காவல்துறை தடுத்து இந்த வேலையை போய் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்காங்க. எவ்வளவு கேவலமாக இருக்குது, எவ்வளவு கண்டிக்க வேண்டியது. ஸோ இந்த 3 பிரிவின் கீழ் இவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா. ஒரு டீமில் 5 பேர், பொள்ளாச்சியில் 5 பேர்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் 8 பேர், மொத்தமாக சேர்த்து 13 பேர் மேலே இந்த குற்ற சம்பவத்தினால் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்கே நம்ம திமுகக்கு எந்த இடத்துல பாடம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திமுக நீங்கள் இந்தி எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறீங்க. தாவேக்கா எந்த மொழிக்கு எதிரானவங்க கிடையாது. அது இந்திய மொழியாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் எதிரானவங்க கிடையாது. இப்போ உங்கள் நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, கையில் ஒரு 500 1000 நோட்டு வச்சுருக்கீங்களா, அதில் ஹிந்தி இருக்குது, கிழிச்சிருவீங்களா அதை? இப்போது ஒன்றும் இல்லை, கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டாங்கல்ல, அந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இருக்குது, ஹிந்தி வாசகம் இருக்கும். நாணயத்தில் எப்படி ஹிந்தி? அந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 100 ரூபா நாணயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி அந்த நாணயத்தை வாங்கினீங்க.
சரிங்களா? 5000 6000 10,000 சொல்லி அந்த காசை நீங்கள் வாங்கினீங்க. அப்போ அதில் ஹிந்தி இருக்கே, தூக்கி போட்டுருவீங்களா? குளத்தில் தூக்கி போட்டுருவீங்களா அந்த காசை? ஹிந்தி எதிர்ப்புங்கிறது ஏன் கையில் எடுக்கிறீங்க? ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடுங்க. ஹிந்தி வந்து அரசு பள்ளியில் திணிக்கிறது தேவையற்றதுங்கிறது தான் தாவேக்காவோட நிலைப்பாடு. இப்போ இந்த வீடியோட 2வது பாட்டு, திமுக ஒரு வேலையை சரியாக செய்யாமல் ஹிந்தி எதிர்ப்புங்கிறத கையில் எடுக்கிறாங்கல்ல, இந்த வேலையை இவங்க பார்க்கறதுனால தான் இப்போ மும்மொழி கொள்கை ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு அவசியமற்றதா அப்படிங்கிற விவாதமே தமிழ்நாட்டில் இருக்குது. திமுக அந்த வேலையை சரியாக பார்க்கலங்கிறது தான் என்னோட பிரதானமான குற்றச்சாட்டு. திமுக அதிமுக 2 திராவிட கட்சியும் சொல்கிறேன். இங்கே ஏன் நான் திமுகவை குறை சொல்கிறேன்னா, தம்பி நியாயமாக நம்ம பிஜேபி தான் திட்டணும்னா, பிஜேபி 3வது மொழி இங்கே திணிக்கிறதுக்கு இடம் கொடுத்தது திமுக அதிமுக தான். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான எஜுகேஷனை கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு அரசு பள்ளி மாணவன் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளி மாணவனோட டஃப்பாக ஃபைட் பண்ணுற அளவு ஒரு அரசு பள்ளி மாணவனை உட்கார வச்சுருந்தாங்கன்னா, இப்போ இந்த மும்மொழி கொள்கை 4 மொழி கொள்கை 5 மொழி கொள்கை அப்படிங்கிற டிஸ்கஷனை தமிழ்நாட்டில் வந்திருக்காது. வந்திருந்தாலும் பிஜேபி இங்கே தடுமாறி இருப்பாங்க. ஏன்னா இங்கே அரசு பள்ளியோட செயல்பாடு சரியானதுனால தான் திமுக பண்ண அந்த அதிமுக பண்ண இந்த டெம்ப்ளேட் அரசியல்னால தான் நம்ம பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்த்து பெரிய லெவலில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இங்கே பேச முடியலங்கிறது தான் யதார்த்தமானதாக இருக்குது. என்ன தம்பி சொல்கிறவனும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த திமுக என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம ஏன் இந்த இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோங்கிற முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம அரசு பள்ளி மாணவனுக்கு வந்து அவசியமான செலவு தான் செய்ய முடியும். அவனுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், அவனுக்கு பஸ் பாஸ் கொடுக்க முடியும், அவனுக்கு காலனி இருக்காது, கண்டிப்பாக அவனுக்கு அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். பேக் சரியாக இருக்காது, பேக் கொடுக்க வேண்டியது இருக்கும். சீருடை கண்டிப்பாக அவங்க பெற்றோர்கள் அவங்களால முடிஞ்சது செய்வாங்க, ஆனால் அவனுக்கு இருக்காது. ஸோ ஒரு அரசு பள்ளி மாணவனோட தேவை வேற மாதிரி இருக்குது, ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மாணவனோட தேவை வேற மாதிரி இருக்குது. ஸோ அரசு பள்ளி மாணவர்களையும் பார்க்க வேண்டியது இருக்குது, அரசு பள்ளியும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் பிரைவேட் ஸ்கூல் முழுக்க பள்ளியை மட்டும் பார்த்தா போதும், மாணவர்களுக்கு பெற்றோரே செலவு பண்ணிடுவாங்க. அரசு பள்ளிக்கு 2 டாஸ்க் இருக்குது, பிரைவேட் ஸ்கூலுக்கு 1 டாஸ்க் தான் இருக்குது. ஸ்கூலை நல்லா கட்டி விட்டு நல்ல எஜுகேஷன் கொடுத்தா போதும், மாணவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டில் உட்காந்து பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது, மாணவர்களோட குடும்ப சூழலாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பணம் இருக்கிறவன் சேர்க்க போகிறான், பணம் இல்லைனா சேர்க்க போகிறதில்ல, காசு கொடுத்தா சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, காசு கொடுக்கலாம் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அந்த அரசு பள்ளின்னு வரும்போது மாணவர்கள் அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியது இருக்குது, பள்ளி அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியது இருக்குது. பள்ளியில் வேலை செய்யக்கூடிய பெரிய லெவலில் பணியாளர்கள் சொல்லி பல லேயர்கள் பார்த்தீங்கன்னா அரசுக்கு இங்கே இருக்குது. அரசு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளி மாணவன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிக்கும். இந்த பையன் இப்போ வந்து ஸ்கூலில் வந்து 1ஆவதுல வந்து சேர்றான். இப்போ அந்த பையன் வந்து ஒரு 12ஆவதுக்குள்ளே அந்த பையன் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்முறை கல்வி, ஏன்னா படித்து முடித்து வேலைக்கு தான் போகிறான், வேலைக்கு இந்த பையனை சரியாக தயார்படுத்துறது தான் ஒரு அரசு பள்ளியோட வேலையாக இருக்குது. இந்த பையன் வேலைக்கு போகணுன்னா மூதாதையர்கள் நம்மள்கிட்ட சொல்லிக் கொடுத்த தமிழை கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தோம். சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தை கம்பல்சரி வந்து தமிழில் நல்லா புலமை வந்துடும், நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம மூதாதையர்கள் நம்மள்கிட்ட என்ன சொன்னாங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறது அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை ஒரு வேளை தென்னிந்தியாலேயோ அல்லது உலகம் முழுக்கவே இந்த குழந்தை சர்வே பண்ணணும்னா பெரிய லெவலில் அந்த குழந்தைக்கு ஆங்கிலம் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தையோட டைரக்ஷன் எப்படி வேணால் போகலாம். ஒரு சேஃபுக்காண்டி ஒரு உலக மொழியையும் பள்ளியிலே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் கட்டாயமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த அரசு பள்ளி வரும். ஏன்னா அந்த அரசு பள்ளி முழுக்க பார்த்தீங்கன்னா அது தவிர அந்த குழந்தைக்கு காலனி, அது தவிர அந்த குழந்தைக்கு வேறு சில செலவுகள், அந்த குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கு சம்பளம் உட்பட பல விஷயத்தையும் பார்க்கும். ஸோ இந்த 2 மொழி படித்தாவே இந்த குழந்தை சேஃபு. ஆனால் பிற அரசு பள்ளி மாணவர்கள்லாம் 3 நாள்லாம் படிக்கிறாங்களே, 3 நாள் படித்தா தப்பு கிடையாது, அது அவசியமானதான்னு கேட்டிங்கன்னா அது அரசு பள்ளியை பொறுத்தவரை அவசியம் இல்லை. 2 படித்தாவே நமக்கு போதுமானது. இப்போ 3வது மொழிக்கு ஒரு 4000 5000 கோடி நம்ம செலவு பண்ண போகிறோன்னா அதை தாண்டி ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு வேறு சில செலவுகள் பண்ணலாம், கூடுதலாக பல பள்ளிகளை கட்டலாம். ஸோ கூடுதலாக பார்த்தீங்கன்னா நல்ல காலனிகளை கொடுக்கலாம், கூடுதலாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பல இடங்களுக்கு கூட்டு போய் பல தொழிற்சாலைகளை கூட்டு போய் பார்க்குற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ 2 மொழியாக அந்த குழந்தைக்கு போதுமானது. 3வது படித்து அந்த குழந்தை இந்தியாவில் ஒன்றும் கழட்ட போகிறதில்ல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியை பொறுத்தவரை 3வது மொழியே அங்கே கட்டாயமாக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே வேறு. திமுக பிஜேபிக்காரங்க இங்கே தான் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டாக புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குஜராத்தை வச்சு பேசலாம், குஜராத்தோட மூல மொழி குஜராத்தி. அதே நேரத்தில் அந்த குழந்தை வட இந்தியாவில் சர்வே பண்ண போகுதுன்னா அது குஜராத்தியை வச்சு மட்டும் சர்வே பண்ண முடியாது. ஏன்னா வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஹிந்தி பேசுகிறாங்க. ஸோ அந்த குழந்தை 2வதாக ஹிந்தி கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு அரசு பள்ளி குழந்தைய சொல்கிறேன். 3வது பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் சர்வே பண்ணிட்டா ஒருவேளை அந்த குழந்தை தென்னிந்தியாவிலேயே உலகம் முழுக்க சர்வே பண்ணணும்னா ஆங்கிலம் அவசியமானதாக இருக்குது. ஸோ தென்னிந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தமிழ், தென்னிந்தியாவுக்குள்ளே இங்கிலீஷ் போதுமானதாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3வதாக பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இங்கிலீஷ் போதுமானதாக இருக்குது. ஆனால் வட இந்தியாவை பொறுத்தவரையும் முதல்ல அவங்களோட மூல மொழி, அடுத்து ஹிந்தி, அவங்களோட சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவை அவங்க வந்து பெரிய லெவலில் பேசணும்னா அந்த குழந்தைக்கு ஹிந்தி அவசியமானதாக இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க சர்வே பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் அவசியமாக இருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பட்ஜெட்டை
விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிட்டாங்க. அதனால 3வது மொழிக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண தேவை அவசியமாக இருக்குது ஒரு அரசு பள்ளியில். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ரொம்ப போதுமானது. 2க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 2000 கோடி 3000 கோடி பணத்தை 3வதுக்கு இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. வேறு சில செலவுகளை பார்க்கலாம், வேறு சில வசதிகளை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதுதான் தாவேக்காவோட நிலைப்பாடு. ஆனால் இங்கே தாவேக்கா இந்த திமுக மாதிரி வந்து ஹிந்தியை எதிர்ப்பேன், ஹிந்தியை வந்து அழிப்பேன், இந்தியை ஒழிப்பேன்லாம் சொல்லலை. அது தாவேக்காவோட நிலைப்பாடே கிடையாது. அது அவசியமே கிடையாது. அது எங்களோட லிஸ்ட்லே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அது அவ்வளோதான். அது ஒரு மொழி, அது அவசியம் இருந்தால் அரசு பள்ளிக்கு எடுத்து வர போகிறோம், இவ்வளோதான். நாளைக்கு அவசியமாக, இன்றைக்கி நிலைப்பாடு இது. நாளைக்கு அந்த குழந்தைக்கு அது அவசியமாக இருந்தால் முதல்ல அந்த குழந்தைக்கு அந்த ஹிந்தியை சொல்லிக் கொடுக்குறது தாவேக்காவாக தான் இருக்கும். ஸோ தாவேக்கா இங்கே என்ன சொல்லுதுன்னா, இப்போதைக்கு இங்கே அவசியம் இல்லை, அதனால நம்ம இப்போ 2 மொழியிலே போவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு அவசியப்பட்டுச்சா நம்ம கொண்டு வந்துக்கலாங்கிறது தான் தாவேக்காவோட நிலைப்பாடு. இந்தியை ஒழிக்கணும், இந்தியை கிறுக்கணும், இந்தியை எப்படி சொல்கிறது, ஹிந்தி பேசுகிறவனை பார்த்தா அடிக்கணும், வட மாநிலத்தை பார்த்தா டென்ஷன் பண்ணணும், அவனை பார்த்தாவே அவனை கேவலமாக பார்க்கணும், அந்த சினாரியோலாம் கிடையாது. முதல்ல இந்த அரசியல் இந்த இப்போ நான் வந்து திமுகக்கு எங்கே பாடம் எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம அரசு பள்ளி மாணவனுக்கு இந்த டாஸ்க்கை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த அரசு பள்ளி மாணவனுக்கு தமிழ் இங்கிலீஷில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கானா, குறிப்பாக நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த அரசு பள்ளியில் ரொம்ப பெரிய லெவலில் வந்துட்டோமா. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தை படிக்கிற இங்கிலீஷுக்கும் ஒரு அரசு பள்ளி மாணவன் படிக்கிற இங்கிலீஷுக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது. இவன் இன்னும் ஏபிசிடியை இன்னும் படித்து முடிக்கலையே. இந்த எஜுகேஷனை இவ்வளவு பெரிய பாலிசியை கிரியேட் பண்ணி ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு ஆங்கிலத்தை சரியாக கற்றுக் கொடுக்காதான் திமுக பண்ண பெரிய தப்பு. ஒரு ஆங்கிலத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்க, இன்னும் கொஞ்சம் நல்லா விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் கூடுதலாக செலவு பண்ணி ஆங்கிலத்தை முதல்ல அந்த குழந்தைக்கு புலமை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னாவே அந்த குழந்தை எப்பா இந்த பிள்ளை வந்து எந்த ஒரு தென்னிந்தியாவுக்கு போய் சர்வே பண்ணுமா, வட இந்தியாவுக்கு போய் சர்வே பண்ணுமா, அந்த பிள்ளைக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடண்டாக ஒரு அரசு பள்ளியை திமுக தயார்படுத்திருக்குங்கிற ஒரு கான்ஃபிடண்ட் மட்டும் இந்த இடத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், பிஜேபியை ஓட விட்டு அரசியல் பண்ணலாம். அந்த கான்ஃபிடண்ட்டை திமுக பண்ணாதனால தான் இந்த மும்மொழி கொள்கையில் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நம்ம பேசினாலும் ரியாலிட்டி என்னப்பான்னு ஒரு பிஜேபிக்காரன் நம்மளை கேட்கும்போது தடுமாறுறோம். ஏன்னா இங்கே திமுக அந்த வேலையை ஒழுங்காக செய்யலை, அதனால தான் இங்கே நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கோம். ஸோ தாவேக்கா என்ன சொல்லுதுன்னா, தமிழ் இங்கிலீஷுங்கிற அந்த இருமொழி கொள்கையை ஒழுங்காக முதல்ல அந்த குழந்தைக்கு கொண்டு போய் சேருங்க, ஒழுங்காக சொல்லிக் கொடுங்க. ஒழுங்காக சொல்லிக் கொடுக்காம தயவு செய்து சொல்கிறேன் 3வது மொழியை கொண்டு வந்து சேர்த்து அந்த குழந்தைக்கு பெரிய சுமையை ஏற்படுத்திதாங்க. ஸோ இனிமேல் சொல்கிறேன், சும்மா அந்த போயிட்டு இந்த டெம்ப்ளேட்டாக ஹிந்தியை எதிர்க்கிற வேலையை பார்க்காம இங்கிலீஷை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு இன்னும் கொஞ்சம் எஜுகேஷனை நல்லா கொண்டு போங்க. ஏன்னா அரசு பள்ளி மாணவன் பிரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனோட சரியாக சண்டை போட்டால் மட்டும்தான் இந்த பிரைவேட் ஸ்கூல் பண்ணுற இந்த 3வது 4வது மொழி கற்றுக் கொடுக்குறாங்கல்ல. ஸோ இது வந்து அனாவசியமான செலவு தான் போல். தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்கள்ல பொதுமக்கள், டெம்ப்ளேட்டாக ஒரு விஷயத்தை நம்புவாங்கல்ல, அதை உடைக்க முடியும். திமுக ஒழுங்காக வேலையை பாருங்கள். வீடியோவை இதோட நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.